மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒருத்த மட்டும் எப்போதுமே உங்கள்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மட்டும் செய்ய போகிறதில்ல. ஒரு நல்ல வேல்யூவை இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேறு ஒரு உறவும் வேறு ஒரு தோழரும் இந்த வீடியோவில் நம்ம கூட உட்கார்ந்து பேச போகிறார். எதை பற்றி பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவேகா சார்ந்த மிக முக்கியமான ஒரு 10 செய்திகள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 செய்திகளில் எங்கள் 2 பேரோட ஒப்பீனியனும் நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, அந்த இடத்துல அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நான் கவனித்த விஷயங்களை நான் சொல்ல போகிறேன், அவர் கவனித்த விஷயங்களை அவர் சொல்ல போகிறாரு. ஒரு நல்ல உரையாடலாக இந்த உரையாடல் இருக்க போகுது. இந்த முயற்சி நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். அந்த முயற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மக்களை நோக்கியும் இன்ஃபர்மேட்டிவ் டைரி நகர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை நோக்கி வேலை பார்த்துட்ருக்கோம். அதற்கான வேலையும் கூடிய சீக்கிரம் வரும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்காவோட 2 உறவுகள் சேர்ந்து ஒரு தாவேக்கா இந்த டிஸ்கஷன் செய்யும் போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அவரை இந்த வீடியோவில் இப்போ நான் வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். தொடர் வாங்க, உங்களை பற்றி சில அறிமுகங்களை கொடுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. வணக்கம் ஜாக, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவ் டைரி எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு, தோழர்களோட ஆதரவோட. ஓகே. தாவேக்காவுக்கு நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா கீப் அப் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம 2026 சம்பவம் செய்கிறோம். அதே தான், அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பதிவுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். தயாரா? சொல்லுங்கள். ஸோ மக்களே, நீங்களும் தயாராக இருப்பீங்க. வழக்கம் போல் உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தோழர், முதல்ல நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் சமீபத்தில் நடத்தியிருப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம தோழர்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுறதுக்காக நாங்கள் செய்தியாளர்கிட்ட நாங்கள் சந்திக்க முடியாது. ஆமாம். அதாவது தலைவருக்கு தெரியும் எப்போ செய்தியாளர்களை சந்திக்கணும், எப்போ அறிக்கை கொடுக்கணும், எப்போ நம்ம யாரை சந்திக்கணுங்கிற எல்லா விஷயமும் தலைவருக்கு தெரியும். எங்களுடைய கடைசி படம் ஜனநாயக படம் முடிகிற தருவாயில் இருக்குது, முடிய போகுது. அதுக்கான வேலைகள் இறுதிக்கட்ட நிலையில் போய்கிட்டு இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும். நாங்கள் மாநாடு நடத்த மாட்டோம்னு சொன்னீங்க, மாநாடு நடத்தினோம். மக்கள் சந்திக்க மாட்டோம்னு சொன்னீங்க, மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் யாருமே எதிர்பார்க்க முடியாமல் மதுரை சம்பவத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாரு. அதாவது என்ன சொல்லணுமோ நாங்கள் செய்கிறோங்க, நீங்கள் எதிர்பார்க்கறத நாங்கள் செய்ய முடியாது. எங்கள் கட்சிக்கு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், எங்கள் கட்சிக்கு நாங்கள் அடித்த கலர் தான், அதில் யார் கலரும் பூச முடியாது. அது மாதிரி எங்கள் கட்சிக்கு நாங்கள் பேசுகிறது தான் தலைவர் முடிவெடுப்பார், அதுக்கான வேலையை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்துமே நடக்கும். தோழர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன், அதாவது விஜயண்ணாவை அண்ணன் சொல்கிறது முடியாது, இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவரை நகர்த்தி கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்க்கு போகிறாரு. எந்த மாதிரி தருணத்தில் செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தினார் அப்படிங்கிறத இங்கே நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போனார் தோழர். ஷூட்டிங் போகிற செய்தி எப்படியோ வெளியே கசிஞ்சு போயிடுச்சு. கட்சி நிகழ்வுக்கு போல ஷூட்டிங் தான் போனார். அந்த செய்தி வெளியே கசிஞ்சோன்னே நிறைய பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு தலைவராக, நடிகரை தாண்டி ஒரு தலைவராக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அவர் முன்னாடி இருக்குது. ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம ப்ரெஸ்ஸை சந்தித்து ஒரு தெளிவை கொடுப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க, இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதீங்க, நான் இந்த பர்பஸுக்கு போகிறேன்னு சொல்லி உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு. பார்த்தீங்களா, தான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, சொல்ல வந்த விஷயம் அவ்வளோ முக்கியம். அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுறதா இருக்கட்டும், அறிக்கை வெளியிடுறதா இருக்கட்டும், அந்த தருணத்தில் வேற என்ன செஞ்சிருந்தாலும் எதுவுமே போய் சேர்ந்துருக்காது. அந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போய் கரெக்டான அப்ரோச். அதனால தான் எங்கள் அண்ணனை தாண்டி தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நான் அவரை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற கட்சி மாய் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பு, போயிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, இதுக்கப்புறம் ஒன்றுன்னு சொல்லி இப்படிப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு தாவேக்கால நடக்காது. தாவேக்கால பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறத, ஏன்னா அவங்கள நாங்கள் மதிக்கிறோம், அவங்களுக்கு நேரம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அற்புதமாக சில விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காண்டி எங்கள் தலைவர் நம்ம தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்த சொல்லுவார். எங்கள் பார்ட்டியில் என்னென்ன நடக்கணுங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், வேறு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, அதே மதுரையில் நம்ம அண்ணனை சந்திக்க போன ஒரு காவலர் ஒருத்தரை பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க, பணி இடைநீக்கம் செஞ்சுருப்பாங்க. கரெக்டான வார்த்தை தான். அதை பற்றி உங்களுடைய கருத்தை நம்ம தோழர்களுக்கு பதிவு செய்யுங்க. அதாவதுங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது காவலர் விஜய் ரசிகர் இருக்கிறது ஒரு தவறுமே கிடையாது. இன்னைக்கு நேற்று ரசிகர், இன்னைக்கு தலைவர், எல்லாருமே கொண்டாடுவாங்க. அவர் உண்மையிலேயே விடுப்பு எடுத்துக்கிட்டு அதில் கலந்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அது அவங்களுக்கு கொடுத்த அந்த இடைநீக்கங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஒருவேளை அவங்க ஒர்க்கிங்கில் பொசிஷனில் தள்ளி விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அது
கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கண்டிப்பா தோழர். இந்த இடத்துல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இவ்வளவு கடுமையான நடவடிக்கை வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காவலர், அவருக்கும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்கு. இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு ஒரு சங்கம் இல்லை, அதாவது மேல்மட்ட காவலர்களுக்கு சங்கம் இருக்கு, கீழ்மட்ட காவலர்களுக்கு சங்கம் இல்லை. அது சம்பந்தப்பட்ட கோர்ட் ஒரு பக்கம் வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காவலர்கள் வந்து பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா டிஜிபிக்கு உத்தரவு போடுறார். இந்த மாதிரி காவலர் நலனில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு காவலர் அவருக்கு வந்து அவசரமாக ஒரு லீவு தேவைப்படுதுன்னு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு போயிருக்கார். மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கட்சி கொடி கட்டினதும் துண்டு போட்டுக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலர் பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்வுல பங்கேற்கக்கூடாது. அந்த அடிப்படை அறிவு எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் விடுமுறை போட்டு தான் போயிருக்கார். அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதப்படைக்கு மாற்றம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயங்கள் செய்யணும். இப்போ பணி இடைநீக்கங்கிறப்போ அந்த தோழர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு 2 மாதம் சம்பளம் பாதி தான் வரும். இங்கே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு பிடிச்ச ஒருத்தரை போய் பார்க்க போனதுக்காண்டி சம்பளம் வந்து பாதி தான் வருங்கிறது ரொம்ப கடுமையான நடவடிக்கையாக எனக்கு படுது. ஸோ அவர் நிச்சயமாக நீதிமன்றம் ஏதோ போவேன்னு சொல்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் நான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இவ்வளவு கடுமையான நடவடிக்கை வேணாம். ஏன்னா இங்கே காவல்துறையில் பல மோசடிகளை செய்கிறவங்களே பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு இவர் மேலே இந்த நடவடிக்கை அவசியமா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இல்லை தோழர், நீங்கள் சொன்னபடி அவர் விடுப்பு எடுத்திருக்காருங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் தேவையில்லை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைநீக்கங்கள் தேவையில்லை. இது வந்து ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரி. அதுதான் எப்படி சொல்றதுன்னா பயமுறுத்தல் நிகழ்வு தான் இது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல, போறதா சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்துக்கு போறதா இருக்காரு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த பரந்தூர் விஜய் அவர்கள் போனார்ல, ஆமாம் தோழர், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துட்டார்னா அதில் கடைசி வரைக்கும் நிற்பார் அப்படிங்கிறது அவருடைய குணாதிசயம் சொல்லுவாங்கள்ல, அவருடைய பிறப்புலேருந்து அவர் கூட இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறார், நான் ஏர்போர்ட்டுக்கு எதிரானவன் கிடையாது, வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. இதை அண்ணன் தெளிவாக பதிவு செய்கிறார். அப்போ அண்ணன் எதற்காண்டி அந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்கிறது நம்ம தோழர்கள் தெரியும். விவசாய நிலங்களை பாதித்து இப்படி ஒரு வேலையை செய்யணுமா அப்படிங்கிற ஒன்றும், இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டத்தில் வளர்ச்சிங்கிற ஒரு ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையை நம்ம கோவப்படுத்துகிற வேற ஒரு செய்கையும் இங்கே நடக்குது. ரெண்டையுமே நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு பல தீர்வுகள் இருந்தாலும் இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படிங்கிறது தான் தலைவரோட நிலைப்பாடு. இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா நான் சட்ட போராட்டம் நடத்துவேங்கிற விஷயத்த அங்கே போகும்போதே சொல்லியிருந்தார். ஸோ நிச்சயமாக இப்போ நம்ம தோழர்கள் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கேஸ் போடல, இப்போ கேஸ் போட வேண்டியதானே, கேஸ் போட்டால் என்ன, அண்ணன் சொன்னார்ல 1000 நாளுக்கு ட்வீட் போட்டார்ல, ஏன் கேஸ் போடல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம தோழர்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே நீதிமன்றத்தில் எப்போ வழக்கு போடணும் எப்போ வழக்கு போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ போய் அண்ணன் வழக்கு போட்டார்னா ஆளுந்தரப்பு என்ன சொல்லணும்னா, எப்போ இன்னும் வேலையே ஆரம்பிக்கலை, இது வந்து விளம்பர நோக்கத்துக்காண்டி போடப்பட்ட வழக்குன்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. அங்கே முதல்ல ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது அண்ணன் வழக்கு போட்டார்னா அது கொஞ்சம் கிளிக் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த பரந்தூர் விஷயத்தில் இந்த ஆளுங்கட்சி ஏன் இவ்வளோ தூரம் ரொம்ப அரகண்டாக இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன்ஸை இங்கே நீங்கள் பதிவு செஞ்சால் சரியாக இருக்கும். இல்லை, அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. இல்லாமல் பிஜேபி சொல்கிற எல்லாத்தையும் அவங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்ம நாட்டில் நாம் எடுக்கிற முடிவு தான். மத்திய அரசு வந்து இந்த இடத்த நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க அனுமதி இல்லாமல் எந்த இதுவும் நடக்காது. இப்போ இந்த இடம் ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க இந்த இடம் இல்லைன்னா வேற எங்கேயாவது சுற்று வட்டாரத்தில் போய் பார்த்து தலைவர் சொல்ற மாதிரி பாதிப்புகள் குறைந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு கிராமமே போராடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நமக்கு ஏர்போர்ட்? அதே தான் தோழர், அதே தான். அதாவது எந்த ஒரு அரசோட திட்டமும் இருக்கும்போது ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும். இப்போது பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு வைக்கும்போது ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம கொடுத்தது என்ன பெற்றது என்ன அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் எப்போதுமே ஒவ்வொரு அரசு திட்டத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தோழர் சொன்னபடி பாதிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல செய்யலாம், அல்லது இருக்கிற ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம். 2 வழி இருக்குது. செய்யாமல் தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளர்த்தம் புகுத்தி அதில் வேற ஒரு ஆதாயத்துக்காண்டி இந்த வேலை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தலைவர் நிற்பார். தோழர் யாருமே தலைவரை சந்தேகப்படாதீங்க, தலைவர் நின்று விளையாடுவார். பரந்தூரை பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க மற்ற மாற்றுக் கட்சியில் இருக்கிற நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பரந்தூர் இல்லைன்னா வேற இடம் அங்கே இருக்கு, நீங்க ஐடியா கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் சொல்றேன், ஆட்சி எங்கள்கிட்ட கொடுங்க, நான் ஐடியா. ஏன்னா
ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, இடம் உங்ககிட்ட இருக்குது, எந்த இடத்துல யாரோட இடம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது அப்படின்னாலும் சுற்றுவட்ட இடத்த எப்படி வாங்கி வச்சுக்கிறீங்கிறது இருந்து எல்லா விதமான கருத்துக்களும் அடிமட்ட மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வரப்போறதுங்கிறத மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு பண்ண பிறகு சுற்று வட்டாரத்தில் இடம் வாங்காம வச்சிருப்பாங்களா? நிச்சயமா கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி அண்ணன் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கு. அதே தான் தோழர், இங்க வேற ஒரு இடத்த நீ காமினா ஒரு ஏர்போர்ட் உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி புரோட்டோகால் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், காற்று ஒரு திசை எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும்னு சொல்லி பல ஃபேக்டர் இருக்கு. இதை ஆளும் அரசு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா, இல்லை விஜயனை உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கா? இப்போ இந்த ஏரியாவில் சரியில்லைன்னு மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். வேற ஏரியா என்னங்கிறத நீங்க தான் சொல்ல முடியும். நல்ல கருத்துக்கள் தோழர். ரைட், ஓகே. இப்போ மக்கள் சந்திப்பு, அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போவார், சைலண்டாக ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு கூலாக வந்து வர்றதும் தெரியாது போகிறது தெரியாது. எப்போயாவது மட்டும்தான் ஏர்போர்ட்லேருந்து ஃபோட்டோஸ் மட்டும் வெளியிடும். ஆமாம், 3 நாள் ஷூட்டிங் கொடைக்கானலில் தாண்டிக்குடிங்கிற ஒரு ஏரியாவில். ஆமாம், 3 நாளும் ரோட் ஷோ. நல்லா புரிஞ்சுங்க, ரோட் ஷோ கிடையாது. மக்கள் வந்து வரிசையாக வழியை மறித்து நிற்கிறாங்க, ரோடே தெரியல. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட கையை சேர்த்து காட்டினாதான் அவங்களும் நகருவாங்க. தலைவர் அவர்கள் நகர்ந்து போய் கடந்து போகிறதுக்கு அடுத்த கட்ட வேலைகளை செய்யும். ஆமாம், அடுத்த கட்ட தெளிவாக சொல்லிட்டாரு, நான் என்னோட வேலைக்கு போகிறேன், நீ யாரும் என்னை பின்தொடராதீங்க, வண்டியில் ஏறாதீங்க, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கிற விஷயத்த ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிட்டாப்புல. இருந்தாலும் மக்களுடைய ஆர்வம், அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர் ஒரு முக்கியமான தலைவர், அவரை வந்து தவிர்க்க முடியாது, யாராலையும் தவிர்க்க முடியாது. உண்மைதான். அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த மீடியா வந்து வேற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அதுதான் தோழர், அதாவது ரோடு ஷோ அப்படிங்கிறது நாங்கள் நடத்தலை, நாங்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அதுதான் ஒரு 10 பேர் வந்து உங்களை பார்க்க நிற்கிறாங்கன்னா நீங்கள் அந்த 10 பேரை பார்த்து ஒரு கையசைவு செய்யும் போது தானே அது அவங்களுக்கான மரியாதையாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தலைவரை பார்க்க அவ்வளோ பேர் வராங்க. அப்போ தலைவருக்கு எந்திரிச்சு ஒரு கையை தான் அவர் காமிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோன்னா அனுமதி வாங்கி பண்ணியிருப்போம். ஏன்னா எங்களுக்கு அரசு நிர்வாகத்தோட விஷயத்த சொல்லிக் கொடுக்குற அளவு இங்கே தகுதி வேறு எந்த கட்சிக்குமே இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன் தோழர். ஏன்னா அவ்வளவு கரெக்டாக அவ்வளோ புரோட்டோக்கால் அடிப்படையில் இப்போ பரந்தூர் விஷயத்தில் கூட என்னப்பா உள்ளே போகக்கூடாதா, வெளியே இன்னும் பார்க்கணுமா, நான் பார்த்துட்டு வரேன்பா. ஸோ அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்குறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அது எப்படி சொல்கிறது, அதீத அன்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் யாரும் பார்த்தது கிடையாது தோழர். எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் நடக்குது. உதயநிதியை பார்க்க ஏன் கூட்டம் கூடல, ஸ்டாலின் அவர்களை பார்க்க ஏன் கூட்டம் கூடல, அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா, என்னப்பா பணமே கொடுக்காம வராங்க, இது வரைக்கும் அப்படிலாம் எந்த கட்சிக்குமே நடந்தது கிடையாது அப்படின்னு தானே அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த அதீத அன்பு காரணமாக நம்ம தோழர்கள் செய்யக்கூடிய சில விஷயத்தையும் அண்ணன் வந்து செஞ்சுருக்காங்க. உள்ளே இருந்தவரை வெளியவான்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, இப்போ வெளியே வந்துட்டாரு, இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் அண்ணனோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு டீம் இருக்குது, பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த அரசியல் விளையாட்டு கணக்குகள்லாம் பார்க்காம மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்க தான் ஒரு அரசோட வேலை. ஸோ அரசு நிச்சயமாக ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அலையாக குழந்தைகள் முதற்கொண்டு பாட்டி முதற்கொண்டு, ஒரு பாட்டிலாம் நான் விஜயண்ணாவை பார்த்தா தான் சாப்பாடு செய்வேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் போட்டதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது தோழர். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இப்போ இதை சொல்கிறத பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு அங்கே ஆரம்பித்த பிரச்சனை. மாநாடு போகிறதுக்கு இடம் கிடைக்கல, இடம் தேர்வானுச்சு. தேர்வானதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டேட்டுக்கு வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் நாள் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் அனுமதி கிடைச்சிச்சு. அந்த அனுமதியும் எப்படி கிடைச்சிச்சுங்கிறது இங்கே இருக்க எல்லா அங்கே விக்கிரவாணி மாநாடு வந்தவங்களுக்கு தெரியும். விக்கிரவாணி மாநாட்டில் நம்ம காவல்துறை வந்து எவ்வளோ அலட்சியமாக நடந்துட்டாங்கிறது தெரியும். ஓகே, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. கட்டுக்கணக்கான அந்த கூட்டம் வரும்போது அதற்கான நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும். அந்த விதமான பொறுத்தளவு காவல்துறை மேலே எங்களுக்கு வந்து மாநாட்டிலேயே ஒரு விதமான நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா நானும் தோழரும் மாநாட்டுக்கு நேரடியாக போயிடும். ஆமாம், நம்ம நேரடியாக பார்த்தா நம்ம பைக் வைக்கிற இடத்துல இருந்து நடந்து போகிறதுல இருந்து நம்ம ஏன் சொல்லப்போனால் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னு நினைக்கிறேன். அதேதான். அதாவது தோழர், அந்த நம்ம போகிற வழியில நம்ம அந்த சமயத்திலே பேசியிருந்தோம், காவல்துறை அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருந்தா நம்ம தோழர்கள் நிறையா. ஆமாம், அதாவது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. ஆனால் அவங்க அதை இது பண்ணவே இல்லை, ரைட்லேயும் போங்க அப்படிங்க. அப்போ லெஃப்ட்லேயும் போனாங்க, ரைட்லேயும் போகிறாங்கன்னா ஆப்போசிட் வரவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ அது முழுக்க பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்தது, நானும் தோழரும் சாட்சி இவர் தான் பக்கத்தில் இருந்தார். ஏன்னா சாட்சிக்கு தான் வீடியோ இருக்குது எல்லாமே இருக்குது. ஆமாம்,
அன்னைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்த அனைத்து பேரும் சாட்சி, அதுல எந்த விதமான மாற்று கருத்து ஏன்னா கிடையாது. ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தினாதான் அடுத்தடுத்த மாநாட்டுக்கு எப்பா மாநாட்டுக்கெல்லாம் போய் கூட்டத்தில் மாட்டிங்கன்னு ஏன்பா தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அந்த கூட்டத்தை கம்மி பண்ணுற ஒரு உளவியல் யுக்தி தான் இதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாநாட்டில் ஆரம்பித்த பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து செயற்குழு கூட்டம், பொதுக்குழு, இது எங்களோட பனையூர் கட்சியில் நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக அனுமதி கிடைச்சிருச்சு. இதே நாங்கள் பொது இடங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறோம், ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், அவங்க மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரும்போது எங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்குறதே கிடையாது, நிராகரிக்கப்படுறாங்க. அப்படியே கொடுத்தாலும் அவுட்டர் சிட்டி, ஆமாம், மகாபலிபுரத்துலாம் கிடைக்குது. ஏன்னா ஐடி விங் மீட்டிங்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். ஒரு மெட்ரோவுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், ஒரு கார் வந்து போகிறது கூட அந்த இடத்துல ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் நான் தோழர்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்படிலாம் அடக்குமுறைகளை ஏவுறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே பேசியிருந்தோம். ஸோ கேமரா முன்னாடியே இதை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். அதே தான், மன உளைச்சலை ஏற்படுத்தி இங்கேருந்து ஒரு அவுட்டர் சிட்டியில் வந்து வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் கூடக்கூடாது, ஆள் சேரக்கூடாது. இது காசுக்காக வர கூட்டம் கிடையாதுங்க, ஒரே ஒரு பண்ணாலும் வர கூட்டம். நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயமா, அதில் எந்த மாற்றம் கிடையாது. தோழர், நான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். தாவேகா சார்ந்த சில வழக்குகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டாங்க, அந்த மாதிரி வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி செய்திகளை பார்க்கும்போது தோழர் சின்னத்துக்கு பிரச்சனையா, அதுக்கு பிரச்சனையா, இதுக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல என்னுடைய ஒப்பீனியன் நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு தான். என்ன சொல்கிறாங்க ஆப்போசிட் தரப்புனா, யானை அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட அஃபீஷியலான சின்னம் தோழர். ஸோ எங்கள் சின்னத்தை நாங்கள் வந்து கொடியில் வச்சுருக்கோம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தாவேகா யானைங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடியில் வச்சுருக்கு. அப்போ வந்து எங்களுடைய சின்னத்தை வந்து அவங்க கொடியில் வைக்கும்போது எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யானை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருங்கன்னு சொல்லி தான் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது. ஆப்போசிட் தரப்பாக நம்ம இருக்கிறதுனால நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம விளக்கம் கொடுத்த அன்னைக்கு நீதிபதி வரல, இப்போ அந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் நடந்து முடிஞ்சு உரிமையல் நீதிமன்றத்தில் அந்த உரிமை கிடைக்கிறதுக்கே 5 வருஷம் ஆகிப்போதும். அதே நமக்கு அந்த உரிமை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா நம்ம உயர் நீதிமன்றம் போகலாம். அங்கேயும் நமக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் போகலாம். அங்கேயும் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். நம்ம கொடியை மாற்ற வேண்டிய அவசியமும் தேவை நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஒரு விளம்பர நோக்கத்துக்காண்டி போடப்பட்ட வழக்கு தான். இந்த வேல்முருகன் ஒருத்தர் பார்த்தீங்களா, வாழ் உரிமை கட்சியா, தமிழக வாழ் உரிமை கட்சி, நான் தான் டிவிக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர்லாம் ஒரு 3வது முறை எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான வேலையெல்லாம் இறங்குறாரு, இவ்வளவு ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் அவர் பண்ணுறாருங்கிறதே எனக்கு தெரியல தோழர். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட கொடி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து என்னோட யானைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம். அதெல்லாம் நம்ம எடுத்த உடனே முடிவெடுக்கிற விஷயங்கள் கிடையாது. அண்ணன் வந்து சும்மா இதெல்லாம் தெரியாமலையா நடத்திருப்பாரு. அதெல்லாம் அண்ணன் டிபார்ட்மெண்ட் தோழர், அதெல்லாம் அண்ணன் பார்த்துப்பார். கரெக்ட் தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அண்ணன் டீல் பண்ணுற மேட்ரு, அதெல்லாம் அண்ணன் பார்த்துப்பாரு. நம்ம வந்து இந்த திமுகவை போட்டு அடியோ நடிக்கிறது, நம்மளை விமர்சனம் பண்ணுற சில பேரை கவனிக்கிறதுன்னு சொல்லி நமக்கு சில வேலை இருக்குது. அதை நம்ம வேலையை பிரிச்சுப்போம். அதெல்லாம் அண்ணன் டிபார்ட்மெண்ட்டை அண்ணன் ஹேண்டில் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு உருட்டை கிளப்பி விட்டுருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாவேகா பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற ஒன்றை கிளப்பி விட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு டைம் சிரிச்சிடவா அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மேடையில் எல்லாரும் எதிர்பார்க்குற சூழ்நிலையில் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு விளக்காம தெளிவா சொல்றோம். தமிழ்ல சொல்றோம். அதேதான் இன்னும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணன் தமிழ்ல சொன்ன விஷயத்த நான் மறுபடியும் தமிழே டிரான்ஸ்லேட் பண்றேன். எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சமரசமும் கிடையாது. எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட மாடல் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி நாங்க அங்க போய் சேர்ந்தானே இங்க போய் சேர்ந்தானே எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம், நீ மேல ஆளு நீ கீழே ஆளு, எதிரி நான் தான். எதிர்கட்சி வேற ஆளா இருந்தாலும் எதிரி கட்சி நாங்க தான். அதேதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுவும் இங்க ஒரு பெயிண்ட் அடிக்கிறடா, இங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நானும் 2 நாளுக்கு முன்னாடி பாக்குறேன், எந்த வீடியோ எடுத்தாலும் வேற வழி இல்லை. சேர மாட்டாருன்னு சொல்லல, சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன்டா சொல்றீங்க? ஆமா, இந்த கூட்டணி பத்தி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க தலைமை பாத்துக்கிறோம். ஆனா தெளிவா சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி கிடையாது.
நீங்கள் என்டிஏ கூட்டணியில் எங்கள் இழுக்குன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எங்கள் வாய்ப்பு இல்லை. அப்படி என்டிஏ கூட்டணியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி பிஜேபி இழுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஏடிஎம் கிட்ட போய் நாங்கள் ஈஸியாக அட்டாச் நம்ம திருமாவளவன் சொல்கிற மாதிரி நாங்களும் அந்த கதவை மூடிவிட்டோம். அதே தான் நானும் சொல்ல வரேன். ஸோ இது ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டு. அதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கொள்கை கோட்பாடெலாம் இருக்குது, நாங்கள் கொள்கை கோட்பாடு படி தான் அரசியல் களத்தில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கொள்கை கோட்பாடை விட்டுட்டு எங்கள் அண்ணன் நவர மாட்டார். எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான்னா, நான் கட்சி ஆரம்பிச்சதே அவனுக்கு ஆப்போசிட்டாக தான்ப்பா, அதனால தான்ப்பா அவன் கொள்கையை தெரியும் சொல்கிறான். இதெல்லாம் சிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா சார்ந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிற ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயத்தை விமர்சிக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை கடந்து போகணும், எந்த இடத்துல மௌனம் சாதிக்கணும், இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? இது வந்து முக்கியமாக நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம நண்பர்கள் புதுசாக வந்து ஒரு ஆர்வத்தோட நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி அப்பப்போ அதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்களும் பதில் கொடுக்குறாங்க, திரும்பி பதில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அட்ரஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன அவங்க இப்படி பேசுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்குறாங்க. விமர்சனத்தை ஏற்றுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம வந்து விமர்சனத்தை ஏற்று தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி விமர்சனத்தை தாராளமாக ஏற்றுக்குங்க. அதில் ஏதாவது மாற்ற முடிஞ்சா மாற்றிக்குங்க. கருத்துக்கள் நம்ம அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கும் கழகத்தினோட ஒன்று சேர்ந்த கருத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு என்னை பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர், மக்கள் இயக்கத்துல இருந்து பணியாற்றி கொண்டாடி இருக்கேன். எனக்கு எந்த போட்டோவும் நான் கட் அவுட் பார்க்கும்போது என் போட்டோ வரலன்னு நான் ஃபீல் பண்ணதில்லை. அதேதான் சரிங்களா? அந்த அடிமட்டத்திலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி வந்து அன்னைக்கு நோட்டீஸ் ஒட்டினவங்க, பிரச்சாரம் பண்ணவங்க, அவங்களுக்கு தான் கரெக்டான முறையில் போயிட்டு இருக்கு. அதை நான் அந்த வகையில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இருக்காங்க, போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. நம்ம நேரடியாக அவருக்கு இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் அவருக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விஜய் டிவி ஒரு இதில் பார்க்கும்போது ஆட்டோவில் வந்துட்டு போனோம் அப்படிங்கிற விஷயத்தை தகவல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணனும் ஈசிஆர் சரவணன் அவர்களும் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்டோவில் அண்ணனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அது சாதாரண விஷயம் இல்லை. ஆட்டோவில் கர்ச்சிப் கட்டி வச்சுட்டு அவர் சைலண்டாக உட்காந்துருந்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடவே கஸ்டமர் ஏற்றிருக்க, பேசஞ்சர் ஏற்றிட்டு கொண்டு போய் இவங்களையும் இறக்கி விட்டுட்டு சாரையும் கொண்டு போயிட்டு தலைவரையும் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆரம்பிச்சு அதே ஈசிஆர் சரவணன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு படம் ஷூட்டிங்க்கு நோட்டீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 2 மணி ஆகுது அப்படி நேரடியாகவே பார்த்து பேசினா. எப்படி நேரடியாகவே ஒரு மாவட்ட செயலாளர், இன்றைக்கி மாவட்ட செயலாளர் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அண்ணன் வந்து கை பிடிச்சி தூக்கி கொண்டு விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க? ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க ஒரே ஒரு விஷயம், விஜய் அண்ணா இன்னைக்கு வந்து வெறும் நடிகராக மட்டும் பார்க்காம, இன்னைக்கு என்னோட அண்ணன், எங்கள் வீட்டில் ஒரு ஆள் நிச்சயம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரோடைய ஒரு உணர்வு பூர்வமாக அவர் கலந்துட்டார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஈசிஆர் சரவணன் அவர்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஐடிவி மீட்டிங்க்கு நானும் தொடரும் போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் நைட்டு முழுக்க அவர் தூங்கலைங்க. உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணிக்கு நம்ம என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு அந்த ரோட்ல உட்காந்துட்டு வண்டி உள்ள போகல, அந்த கட் அவுட் எடு, அதை இது பண்ணு உள்ள போறது. திடீர்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நிற்கிறாப்புல மீட்டிங்ல பேசுறாப்புல. நானும் ஒரு செகண்ட் அவர் உழைப்பை பார்த்தலாம் மிரண்டேன். நிச்சயமா சொல்றேன், தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுக்கு தான் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று ஆங்கிள் இங்கே பதிவு செஞ்சுட்டு நான் அடுத்த ஏரியாவுக்கு மூவ் ஆகிறேன். நம்ம கட்சிக்காரங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு வீடியோ போடுங்க, குரலுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தோழர். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா எதிர்ப்பில் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா நான் விமர்சிக்கலாம், பதில் பேசலாம். விஜய் எதிர்ப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தாவேக்கா எதிர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியாக இப்போ இக்கு போடலன்னாங்க, கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம். வேறு சில விஷயத்தில் தெளிவான அறிக்கை வெளியில்லைன்னாங்க, அது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம நிச்சயமாக எடுத்துக்கிறோம். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் எதிர்ப்பில் இருந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி கத்துற குரூப்பை அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறதான் சரியானதாக இருக்கும்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆமாம், உழைத்தவர்களுக்கு பதவி அப்படிங்கிறது தோழர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயத்தில் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக பக்கத்துலேருந்து பார்க்குறாரு, இவங்களுக்குலாம் கரெக்டாக அண்ணன் போஸ்டிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம வந்து 4 வீடியோ எடிட் பண்ணி போகிறதுனாலையும் ரீட்வீட் போறதுனால மட்டும் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்காது. நிச்சயம் நம்ம வந்து களப்பணி, நீங்க என்ன செஞ்ச, நீ யார்,
அப்படிங்கன்னா உனக்கு பின்னாடி என்ன செஞ்ச ஒரு சேவை என்ன, பணி என்ன, கட்சிக்காக என்ன செஞ்ச, பணம் செலவு பண்றதெல்லாம் யாரும் இங்க அட்ரஸ் பண்ணவே கிடையாது. நீ உன்னால முடிஞ்ச ஒரு 10 பேரை சேர்ந்து வச்சு உங்க ஏரியால இருக்கிற செஞ்சா போதும். நீ ஊருக்கே செய்ய தேவையில்ல, உன் தொகுதிக்கே செய்ய தேவையில்ல, உன் தெருவுக்கு என்ன செஞ்ச அது மட்டும் செஞ்சா போதும். வீடு வீடா ரோடா நம்மளுடைய அடையாளத்தை வச்சு ஏதாவது செய்ய முடிஞ்சா, அண்ணன் சொல்லிட்டாரு நான் வளர்ந்துட்டேன், என்னை வச்சு நீ வளர்ந்துட்டாரு. அவர் வச்சு எல்லாரும் வளர்க்கணும், கட்சியை வளர்க்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், மக்கள் வளர்ச்சி நோக்கி போகணும். சரி தோழர், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னீங்க, ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம போகிற ரூட்லேயே டிஎம்கே பின்னாடியே போகுது, கவனிச்சு பார்த்தீங்களா? அதுதான், அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் போனதுக்கு பின்னாடியே வந்துடுவாங்க. அதே தான் முதல் நடக்குது கலவரம் அப்படின்ட்டு, அதான் புயலுக்கு போய் அமைதி அப்படிங்கிறாங்க. முதல் நாள் அண்ணே புயலா கிளம்பி போயிட்டு இருப்பாரு, பின்னாடி அமைதியா யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்குடா கட்டா கட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பெரிய ஒரு இது நடந்த உடனே, பெரிய ஒரு வெற்றி பெற்ற மாநாடு நடந்த உடனே விழுப்புரத்துக்கு அமைச்சர் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய துணை முதலமைச்சர் வராரு, அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு போனாருக்காங்க, அதை தாண்டி வரவேற்பு வேணும் அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணாங்க. அவர் வந்துட்டு போனார்னு மட்டும் தெரியும், ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்க பண்றது பண்ணுங்க, நாங்க பண்றது பண்றோம், நீங்க கூட்டத்தை கூட்டணும், நாங்க ஒரு அறிக்கை மட்டும் சொல்லணும். சொல்ல கூட வேணாம், தலைவர் வராரு மட்டும் போதும். அங்க 4 மணிக்கு வர ஃப்ளைட்டுக்கு காலையில 5 மணில இருந்து இருக்காங்களே, ஈவினிங் 4 மணிக்கு வர அந்த மாதிரி அன்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதான் உண்மை. அதுல ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் வந்து பூத் கமிட்டி மாநாடு பாத்தீங்கன்னா இதுல போட்டிருந்தாங்க. ஆமா, அதுக்கு நடந்துச்சு. 2 நாள் அதுக்கு தங்கியிருந்தாங்க. வரவேற்பு, அமோக வரவேற்பு, எதிர்பார்க்க முடியாத வரவேற்பு. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்டா ஒருத்தர் வந்து டாடா காட்டி யாருமே இல்ல வந்துச்சு பாத்தீங்களா கட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசனாக மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கட்சியோட பொதுக்குழு. ஆமாம், இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்துட்டு போயிருக்கிறாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 அறிக்கை வருது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே சென்னையில் இருக்காதீங்க, எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க தொகுதிக்கு போங்க. ஏன்டா 4 வருஷம் என்ன பண்ணுறது கேட்டால் 4 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து இல்லை இப்போதான் தோழர் அவங்களுக்கு அவேர்னஸே வந்திருக்கு. ஒரு வேளை தோத்துருவோமோ இல்லை. அதாவது மக்கள் வந்து ஓட்டு போடலாமா, அவசரப்பட்டு போட்டுட்டோம், யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கும் போது இனிமே குழப்பமே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். அதுதான் சரிங்களா, அவருக்கு ஓட்டு போடுங்கிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு நான் ஒரு டிவிக்கோட ஆதரவாளராக இருக்கிறேன், விஜய் அவர்களோட ரசிகராக இருக்கிறேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, என்னையை தாண்டி நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த ஆதரவாளர்கள் பார்க்க போகிறீங்க, பேச போகிறீங்க. நீங்கள் நேரடியாக ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நேரடியாக போய் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 4 பேரில் 2 பேர் 3 பேர் விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத பர்சனலாக பார்த்துட்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சொல்கிறேன், ஏன்னா 75 வருஷம் 65 வருஷம் 30 வருஷம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு நபராக என் குடும்பத்துக்கும் பெரிய விதமான ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. அரசியல்னால இப்போ ஒவ்வொரு ஏடிஎம்கே மாறிச்சு, டிஎம்கே மாறிச்சு, மறுபடியும் ஏடிஎம்கே மாறிடுச்சு. எங்களோட மாற்றம் எதுவும் மாறல. அதுதான் நாங்கள் தனிப்பட்ட தெளிவாக இருக்காங்க. இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேர்தல் சமயத்தில் அதை செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு தலைவர் போகிறதுக்கு பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போவாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா என்னப்பா மதுரையா, அங்கே ஒரு பொதுக்குழு போட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் அவர்கள் இப்போ இன்னொரு அறிக்கையில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொதுக்குழு கூட்டம்னு நினைக்கிறேன், அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மதுரையில தான் நடத்தணும், அதே தான் நடத்துறாங்க. ஏன் சென்னையை விட்டே நகர மாட்டாங்களே, அவங்க என்ன மதுரையில் போட்டிருக்காங்க? அதுதான் தோழர் ரொம்ப கவனிக்கப்படுறது. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, அதுதான் உண்மை. அதனால தான் தொகுதிக்கு போக சொல்கிறாங்க, மாவட்டத்துக்கு போக சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்தாது இப்போ வேலை செய்கிறீங்கல்ல, அதை நினைக்கும் போது உங்களை வேலை வாங்குறாரு பார்த்தீங்களா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சட்டையிலேருந்து ஃபேண்டிலேருந்து மீட்டிங் வரைக்கும் எங்களை பார்க்குறீங்களே, நல்லா இருக்குது, நல்ல பெருமையாக தான் இருக்குது. தோழர், ஒரு பெரிய ஒரு 18 பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சன்னி லியோனுக்கு கூட கூட்டம் கூடும், வாக்கா மாறுமா? இன்னும் கொஞ்சம் கொச்சையாக சொல்கிற டிஎம்கே ஐடிங்க வர விமர்சனம், நடிகர்னாவே கூட்டம் கூடும், வாக்கா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? டிஎம்கே கொச்சையாக பேசுகிறாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அதே தான், ஓகேங்களா? ஆமாம், அவதூறும் ஆபாசமும் தான் அவங்கள்ட்ட வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எதிர்த்தாப்புல யாருன்னு கேட்டால் அவனோட பேக்ரவுண்டை தான் நோண்டுவாங்க, முதுகு தான் சொரிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான். அதே தான், ஓகேங்களா? அதனால வந்து ஆபாசமும் அவதூறும் நிறைந்தது டிஎம்கேட ஐடிவிங்க. அதில் எந்த மாற்றம்
எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சமரசமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வேலை செய்யலைன்னு சொல்லி பதவியை பிடிங்கிருக்காங்க, அதுக்கு இருக்குது. லஞ்சம் வாங்கியிருக்கேன், ஊழல் படைக்க பதவி இருக்குது. அவதூறாக பேசுனதுக்கு அமைச்சர் பதவி பிடிங்கிறது யார்கிட்ட நடந்திருக்குது? அதே தான், ஒருத்தருக்கு தான். புரியுதுங்களா? இது வந்து இவங்க தான் நடக்கும், அடுத்தடுத்ததும் நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உங்களோட கேள்வி என்ன, கூட்டம் வந்து வாக்கா மாறாது. ஏங்க மாறாது? அதாங்க எனக்கும் தெரியல. ஏன் மாறாது? அதான் எனக்கும் தெரியல. இல்லை, இங்கே வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க புரட்சி தலைவர் அவரை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் அவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்து ஜெயலலிதா அவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம விஜயகாந்த் அவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆந்திராவுக்கு போனால் என்டிஆர் அவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பவன் கல்யாண் அவர்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை எங்ககிட்ட வந்து வரலாறு மறைக்கிறீங்களா? இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டம் வாக்கா மாறுறதுக்கு தான் அண்ணக்க முதல்ல கட்சி தொடங்கியிருக்காரு. சரிங்களா? அது சாதாரண கூட்டமே இல்லைங்க. அதை தான் தோழர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன கை காமிச்சா கூட்டம் கூடும். இது அத்தனையுமே வாக்கா மாறுறதுக்கு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு இத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, இத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க. இந்த கூட்டத்தை வாக்கா மாத்துறது தான் பூத் கமிட்டி இருக்கு. இந்த கூட்டத்தை வாக்கா மாத்துறது தான் 3 லட்சம் பதவிகளை கட்சியில போட போறாங்க. இது அத்தனை பேரோட உழைப்பு, அத்தனை பேரோட வேலை. இப்போ நம்ம எதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கூட்டத்தை வாக்கா மாத்துறதுக்கான ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம சில விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த கூட்டத்தை வாக்கா மாத்துறதாங்க அடுத்த 1 வருஷம் எங்களுடைய வேலையே. அந்த வேலையை புரியாம வாக்கா மாறுமா அப்படி கேட்டுன்னே இருந்தா வாக்கா மாறாது. வேலை செஞ்சா மாறும். அது எங்க அண்ணன் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரொம்ப அழகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட பாத்தீங்கன்னா அவர் லெவலுக்கு இல்லாட்டியும் ஓரளவு நம்மளால முடிஞ்ச வேலையை, என்னோட வேலையை நான் பிரித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தோழர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவரால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வேலையை ஒவ்வொரு ஆங்கிளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் வாக்கா மாறுது அப்படிங்கிறது 2026 லைவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டை பாருங்கள். இன்னும் எங்கள் அண்ணன் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ கூட்டம் கூடும், எவ்வளோ வாக்கா மாறும் அப்படிங்கிறது தெரியும். தோழர் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இந்த பாட்காஸ்ட்டை நான் இன் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், தலைவர் விஜயா இப்போ மாறிட்டார். 2 பேருக்கும் நடுவில் நீங்கள் நடிகராக இருக்கும்போதுலேருந்து ஒரு ரசிகர், இன்னைக்கு தலைவராக மாறின பிறகு எங்கள் அண்ணன்ட்ட எங்கள் தலைவர்கிட்ட பிடிச்சது இந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு குவாலிட்டியை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பாட்காஸ்ட்டை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குவாலிட்டின்னா நான் எவ்வளோ நிறைய விஷயம் இருக்குங்க அண்ணங்கிட்ட. மொதல் விஷயம் பொறுமை. ரொம்ப சைலண்ட்டுக்கு எது சைலண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைலண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்ரி கொடுங்க, ஒரே ரியாக்ஷன். அதாவது பேசுகிற வார்த்தைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன எவ்வளோ நெகட்டிவிட்டி என்ன வேணாலும் நெகட்டிவிட்டி பண்ண ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு தவிர்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இன்றைக்கி வந்து நான் அரசியலுக்கு வந்து விட்டேன்னு மட்டும் சொல்லலைங்க. இன்றைக்கி அவரை நம்பி இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கொண்டு வர அரசியல்படுத்திடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்கல்ல, ரசிகர்கள் போர் நடந்திருக்கும், சூர்யா திடீர்னு விஜய் அஜித் நடந்திருக்கும், சூர்யா விஜய் நிறைய ரசிகர்களோட ஒரு இதெல்லாம் நடந்திருக்கும், இன்டர்நெட்ல நடக்கும். எல்லாருமே வாங்க தலைவர், ஆமாம் எல்லாருமே வாங்க, நான் எல்லாருக்கும் போராடுறேன். நான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் அதாவது எங்களுக்கான ஒரு பக்கபலங்கிறது எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது. ரசிகர் படை. 2வது அமைதி, பொறுமை. இன்னைக்கு ஆவேசமா பேசி அழிகிற கட்சியெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு ஆவேசமா நீங்க முன்னாடி பேசிடலாம். நேற்று ஒன்று பேசி பாருங்க, புலி வந்து தமிழ்ல பேசுனா புலிக்கு புரியுதுன்னு பேசியிருந்தாப்புல. ஆமா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஆவேசமாக பேசுகிறதும் அது வந்து தலைவருக்கான ஒரு அழகு கிடையாது. எப்போ பேசணும், எதுக்கு பேசணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும், தலைவர் எதுக்கு வந்து முன்னிறுத்தி பேசணும், செயலாளர் மூலமாக எது விஷயங்கள் நடக்கணும், செயலாளர் மூலமாக எந்த விஷயம் நடக்கணும், நம்மளுடைய ஐடிவிங்க வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் தோழரை சொல்லியிருந்தேன். தோழர் நிறைய விஷயத்த சொல்கிறார். பொறுமையாக இருக்கார் அண்ணன், நிதானமாக இருக்கார். தலைவராக மாறின பிறகு இந்த குணாதிசயம் மாறலை, அவசரப்படலை, எந்த செய்தி எப்போ கிரியேட் பண்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்லி தோழர் பார்த்தீங்கன்னா ஒன்றுனா அவரால் முடியல, ஒன்று டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று சொல்ல முடியல. இப்போ இந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா போயிட்டு இருப்போம், எல்லாருமே ஒரே இதில் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் தயவு செஞ்சு ட்வீட் போடுறத நிப்பாட்டுக்கினேன். அதே தான் எப்போ சொல்கிறேன், ஏன் நான் இப்போ தான் ட்வீட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்போ என்ன பண்ணுங்கிறது தலைவர் அவர்களுக்கு தெரியும். மற்றவங்கெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது கரெக்டாக அறிக்கையை கொடுக்குறாங்க, அதுக்கான வேலையில் நடந்து போயிட்டு இருக்குது, சரியாக போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் தோழர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, பல குவாலிட்டி சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நடிகருக்கு என்ன அரசியல் தெரியும்னு பேசுகிறவங்களுக்கு இன்றைக்கி தலைவராக மாறி பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்க்காத பிரச்சனைக்கெல்லாம் அவர் யோசிச்சு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம்,
ஒவ்வொரு பிரச்சனையுமே நிரந்தர தீர்வுகளை நோக்கி அணுகிறார். இந்த பிரச்சனை எண்டில் போனால் இங்கே நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் ஆரம்பிக்கிறதா நீட்டுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் போகிறார். வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் தான் சரியானதாக இருக்குன்னு போகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு நான் முதலமைச்சராக இருந்தால் இந்த பக்கம் இந்த சொல்யூஷன் எடுத்திருப்பேன், அதை அது செய், உனக்கு தெரியலன்னா அதை கேட்டு செய்யுன்னு சொல்லி நான் ரகசியம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தாம நிரந்தர தீர்வுகளை அறிக்கை மூலமாக பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி தான் அதையும் அட்ரஸ் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் செய்ய தவறியவர்களையும் கண்டிக்கிறாங்க. அதேதான். அதாவது நீங்க செய்யல, அட்லீஸ்ட் எதையாவது செய்யுங்க, இல்லைன்னா நாங்க வந்து செய்வோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றாங்க. நீங்க செய்ய வேணாம், நாங்க வந்து செஞ்சுக்கிறோம். ஸோ இந்த காணொலி சார்ந்த உங்களுடைய ஒப்பீனியனை வீடியோட கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் அடிப்படையில் அந்த காணொலி வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா அல்லது மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா இல்லை 15 நாளைக்கு ஒன்று கொடுக்கலாமான்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய என்ன விதமான ஒப்பீனியன் இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். எந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் அரசியல் ரீதியாக தெளிவாயிட்டேங்கிறதும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தோழர், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ச்சியாக உழைப்போம், தொடர்ச்சியாக பேசுவோம். நம்மள்ட்ட இருக்கிற ஒரு 1000 பேச்சு, ஸோ பேச்சை தலைவருக்கு அர்ப்பணித்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். தோழர், உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது தாவைக்க தோழர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன விஷயம், ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரியாக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. எது நம்மளால் பண்ண முடியும் அதை மட்டும் பண்ணால் போதும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களோட தலைமைக்கு பதிலடி கொடுக்க நம்ம தலைமை ரெடியாக இருக்காங்க. தலைமை வந்து பக்கபலமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயமா நம்ம செயலாளர் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி, அவரை இட்டுண்டு போகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ தோழர், உங்களுக்கு நன்றி. ஸோ நம்ம வழக்கமாக முடிக்கிற ஸ்டைல்லே முடிச்சிடலாம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த பல முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.